ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது ஒரு டே விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இவ்வளோ மோசமாக போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன் அப்படி என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மோசங்க. அடிக்கிற வெயில் தாங்க முடியல. சென்னையில் இல்லை மற்ற ஊர்லலாம் எப்படி வெயில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ போய் நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். உங்கள் கோல் போகிற ஜாச்சு கத்தால இப்போ ஸ்டைலா பேசிக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. 10 மணி தான் ஆகுது, ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்குது. போகலன்னா அப்பா திட்டுவார். போகணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், வேறு பேங்க்குக்கு போகணும், அப்புறம் உங்களுக்கு முடி வெட்டணும், இவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் போய் முடிச்சுட்டு வரலாம். ஓகேவா? அப்போ நான் இங்கே போகிறேன்னா பேங்க்கு போகிறோம். பேங்க்கு முடிச்சுட்டு முடி வெட்டணும், முடி வெட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே போகிறோம், ஒன்று போயிட்டு பார்க்கலாம். கிளம்பியாச்சிங்க. நிறைய பேர் வந்து இப்போவே ஏர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நடுவில் கொஞ்சம் நிறைய மழை பெய்யுது இல்லை, அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஏர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய கிளம்பிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அரிய கூட்டு போய் முடி வெட்டுற கடையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேங்க்குக்கு நிறைய முடி வெட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிற வேலை இருக்குது. வெயில் செம்மையாக பட்டே கலப்புது. ஓகே, போயிட்டு வந்து பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம போயிட்டு வரலாம். இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புனா தண்ணி தாகம் தொண்டையை அடைக்கிது. ஓகே, போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வேலை வந்தோடனே முடிஞ்சிடுச்சு அந்த வேலை. அடுத்தது வெத்தலை வாங்கிக்கிட்டு அரிக்கு முடி வெட்டுறதுக்காக போகணும். போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம். பண்ணோம் செய்டரே வச்சுனா அரட்டர வச்சுனா சரி బాయ్ పన్నోకి వచ్చి వచ్చిన పన్నో నాయ్ போட்டிருக்காரேன்னு ஆசைப்பட்டு வந்தேங்க. ஆனால் இல்லைங்க, நான் தேடி அந்த 2 பூச்செடியுமே இல்லை. சரி, ஓகே பார்ப்போம். ஓகே, போகலாம் வாங்க. சரி, ஓகேங்க, நான் கிளம்புறேன். தப்பனோ சரி பாஸ். உண்மையாக நல்லா இருக்குங்க இது. அண்ணி தான் இந்த கடைக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. குடிக்கும்போது சூப்பராக இருந்தது. ₹20 இது. முடி வெட்டுற கடைக்கு வெயில் வெயில் சாரை பார்க்குறீங்களா? எப்படி கொண்டாட்டமாக இருக்கிறாரு முடி வெட்டுறதுக்காக. டான்ஸ்லயே இருக்காங்க. தோலை
பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கானா பாருங்களேன். கட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லைக் பண்ணுங்க. வச்சாச்சுங்க. ஒரு வழியா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். டிக்கே சிக்கி ஜி. रो 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 खाएंगे ना? देख सपना देख. वाह बढ़िया लगे जी. ஆசை போல. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அரி வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டைலில் வந்து முடி வெட்டியிருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள், சைட்லலாம் முடி வெட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். பார்க்கறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு. நான் ஏன் கையை இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா, அரி பேச வந்ததுனால வந்து அவன் மறந்துட்டான். ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்ததை வந்துட்டு நான் குளிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்கிட்ட. ஹாய்ங்க, சமையல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிக்குட்டி தூங்குது. கொஞ்சம் வெயில் ரொம்ப தாழ்ட்டும். இந்த வெயிலில் பசிக்கவே மாட்டேனுது சுத்தமாக. இந்த வெயில் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் மணி ஒரு 3 மணிக்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பயங்கரமாக தலை வலிக்குது, ரொம்ப அனலாக இருக்குது. கடவுள் கொஞ்சமாவது கண்ணு திறந்து நான் ஒரு ஏர் கூலர் வாங்குறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றது என்னுடைய அகராதியில் இருக்குது. ஏன்னா நான் அப்படி முயற்சி பண்ணி தான் ஒவ்வொன்றும் எனக்கானதை நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி கண்டிப்பாக முடியும். எப்படியும் அந்த சனிக்கிழமைக்குள்ளே வந்து ஏர் கூலர் வாங்கிடணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. ஏன்னா சுத்தமாக முடியல. சொல்லப்போனால் அரி வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்துட்டு இருக்கிறான். அவன் காட்ட முடியாது என்னால், ஆனால் அவன் ட்ரெஸ்ஸு இல்லாமல் படுத்துட்டு இருக்கான். அந்தளவுக்கு அனலாக இருக்குது. பார்ப்போம், எனக்காக நீங்களும் கொஞ்சம் கடவுளை வேண்டிக்கோங்க. சரி, ஓகே, சாப்பிடும்போது பார்க்கலாம். பாய்ங்க. பாருங்கள், மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ எவ்வளோ எண்ணெய் பாருங்களேன். அவசரத்தில் சமைச்சேன்னா இவ்வளோ எண்ணெய். இந்த எண்ணெயை அப்படியே மேலாக்கா இது பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நானே இப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு. அரி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ நான் சாப்பிட்ணும். சரி வாங்க சாப்பிடலாம். இந்த துணிங்கெல்லாம் தூச்சதுலேருந்து எடுத்து வைக்கவே இல்லைங்க. என்ன மடித்து வைக்கவே இல்லை. அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு, கொஞ்சம் இல்லை நிறையவே சோம்பேறித்தனப்பட்டுன்னு விட்டுட்டேன். இப்போ தான் எல்லாத்தையும் உட்காந்து மடித்து வச்சுருக்கேன். எடுத்து வைக்கணுங்க. கிட்டத்தட்ட 10 புடவை
மடிக்காமலே இருந்தது. என்ன 10 புடவை ஜாக்கெட்டு எல்லாமே இதை தரையுடைய துணிங்க என்னுடைய துணிங்க எல்லாத்தையும் எடுத்து மடித்து ஸ்ட்ரைப்பை எடுத்து பீரோவில் வைக்கணும். வெயில் ரொம்ப முடியல. சரி ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிடலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. வேறு ஒரு நல்ல வீடியோலையா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.